இப்ப எத பத்தி நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, பெண்களின் மார்பகங்களை அழகுடன், பொலிவுடன், மிகவும் மென்மையுடன் இருக்க செய்வதற்கான டிப்ஸ தான் இப்ப பார்க்க போறோம். கண்ணுக்கு, காதுக்கு, அ கை, கால் அழகா இருக்கிறதுக்கு உணவுகள் உண்டு. அதற்கான மாய்ஸ்சரைசர்களும் உண்டு. அதப்போல தான் இப்ப மார்பகத்துக்கும். மார்பகத்துக்குன்னு ஸ்பெஷலா கேர் எடுத்து சாப்பிட வேண்டிய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேரட் கேரட் கேரட், சோயாபீன்ஸ், கீரை இதெல்லாம் மார்பகங்களின் அழகை மேன்மை அடைய செய்யும். அதுக்கப்புறம் கழுத்து மற்றும் மார்பகங்களில் தான் அதனுடைய தோல்கள் மிகவும் மென்மையாக இருக்கும். எளிதில் சுருங்கக்கூடியதும் கூட. முகத்துக்கும் தினமும் செய்கிற கிளீனிங், டோனிங் மற்றும் மாய்ஸ்சரைசர்கள் போல மார்பகத்துக்கும். அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, முகத்திற்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதலில் கிளீனிங் மார்பகத்துக்கு பாலை எடுத்து பஞ்சை நனைத்து மார்பகம் சுற்றி தடவி கொஞ்ச நேரம் ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் மேல் டோனிங்கை நனைத்து பஞ்சை ஒற்றி எடுக்க வேண்டும். சில மணி நிமிடங்கள் கழித்து மாய்ஸ்சரைசரை தடவிக்கொள்ள. இது போன்று 2-3 வாரங்கள் செய்து வந்தால் மார்பகம் அழகு உங்களுக்கே தெரியும். அது மட்டும் இல்லைங்க, பாதாம் எண்ணெயை பாதாம் ஆயில், கிரீம் எதா இருந்தாலும் ஓகே தான், நன்றாக எடுத்து வட்ட வடிவில் மசாஜ் செய்ய வேண்டும். அதற்கப்புறம் கோதுமை தடவி கொண்டு மசாஜை சுற்றியும் மிகவும் மென்மையாக மசாஜ் செய்ய வேண்டும். கோதுமை பவுடர் எடுத்துக்கோங்க, தண்ணியில் கலந்துக்கோங்க. இப்படி கூட மசாஜ் செஞ்சுட்டு வரலாம். மார்பகம் சரியா வளராம தொங்கி போயிருக்கு அப்படின்னு நினச்சவங்க மாதுளம் பழத்தில் தோலை எடுத்து வெயில்ல காய போட்டு அதோட கடுகு எண்ணெயும் போட்டு மிக்ஸ் பண்ணி சிறிது நேரம் ஊற வைத்து குளித்து வர வேண்டும். இவ்வாறு செய்தால் தொங்கிய மார்பகம் நல்ல கிச்சனும் இருக்கும், மார்பகங்களும் பெரிதாகும். இது டீனேஜ் பெண்களுக்கு மிகவும் மிகவும் பயன்படக்கூடியதும் கூட. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.